நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இதோட பெராமீட்டர் மியூ கமா சிக்மா ஸ்கொயர். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், குவார்டரல் டிவியேஷன் இஸ் டு மீன் டிவியேஷன் இஸ் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 10:12:15. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம மீன் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். மீன் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 4/5 சிக்மான்னு சொல்லலாம். குவார்டரல் டிவியேஷன் வந்து 2/3 சிக்மான்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட ரெஃபரன்ஸ் ரிலேஷன் ஃபார் மொமெண்ட்டுக்கு தந்திருக்கேன், எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பிடிஎஃப் f of x at x is symmetrical about origin. ஆரிஜினை பொறுத்த வரைக்கும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு fifth one, if xi are identically and independently distributed normal variates with mean mu and variance sigma squared, then their mean x bar is also normal distribution with mean mu comma sigma squared by n. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெர்ன்ஸ்டைன் தியரம்னு ஒரு தியரம் இருக்குது. என்னென்னா, if x and y are independent and identically distributed random variable with finite variance, and if u is equal to x plus y and v is equal to x minus y are independent, then all random variables x, y, u and v are normally distributed. It is called Bernstein theorem. Seventh point, normal probability curve பேஸ் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ் தெரியும். நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே ஒன்று தடவை எழுதியிருக்கேன். இந்த கர்வ் பற்றி ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, த கர்வ் இஸ் பெல் ஷேப்ட் அண்ட் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ. நெக்ஸ்ட்டு மீன் இஸ் ஈக்குவல் டு மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோட் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ. எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட்டை கோஇன்சைட் ஆகுது. தேர்ட் ஒன், as x increases numerically, f of x decreases rapidly. The maximum probability curve at x is equal to mu given by p of x is equal to 1 by sigma root 2 pi. x வந்து நியூமெரிக்கலாக இன்க்ரீஸ் ஆனால் f of x வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே வந்து x is equal to மியூங்கிற பாயிண்டில் தான் வந்து மேக்ஸிமம் அடையுது. ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Next, no portion of the curve lies below x-axis. Also, x is an asymptotic to the curve. x-axisக்கு கீழே வந்து curve வரல. அப்புறம் என்னென்னா, x வந்து அசிம்டோட்டிக்காக இருக்குது. அசிம்டோட்டிக்னா இன்ஃபைனைட் வரைக்கும் அது வந்து ரெண்டுமே அந்த கர்வும் x-axisம் டச் ஆகாமல் பேரலாக போகுது அப்படின்ற மீனிங். ஸோ இங்கே வந்து பீக் ஆகுது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வருது பாருங்கள். இதுவும் இந்த கீழே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸும் வந்து எங்கேயுமே வந்து டச் ஆகாது. ரெண்டுமே அப்படியே பேரலாக போய்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து அசிம்டோட்டிக்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன், the point of inflection of the curve at origin are given by this one. Okay. Next, area property. அது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏரியாவை எப்படி எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஏரியா அண்டர் ப்ராபபிலிட்டி கர்வ் இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த லிமிட்டை வந்து 0 டு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 0.5. அந்த 1ல் வந்து பாதியாக 0.5 கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதோட குவார்ட்ரைல்ஸ், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட குவார்ட்ரைல்ஸ் எழுதியிருக்கோம். எரர் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். 11th பாயிண்ட், இதுலேயே வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வருது. அது எப்போ வருதுன்னா, நம்ம z is equal to x minus mu by sigmaன்னு கன்சிடர் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா மியூ கமா சிக்மாவில் சொல்லுவோம். இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் போடுவோம். ஸோ இதோட PDF phi of z is equal to 1 by root 2 pi into e power minus z squared by 2ன்னு சொல்லுவோம். where z is equal to this one. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 1, வேரியன்ஸ் இஸ் 1.
இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணியிருக்கிற மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் தந்திருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காமா டிஸ்ட்ரிபியூஷன். இதோட அனதர் நேம் வந்து எர்லாங் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. நம்ம அந்த டேபிளில் வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன் வித் 1 பேராமீட்டர் பார்த்தோம். இங்கே வந்து 2 பேராமீட்டருக்கு உண்டான ஃபார்முலாஸ் தந்திருக்கேன். பேராமீட்டர்ஸ் ஏ அண்ட் லேம்டா, அதுக்குண்டான ஃபார்முலாஸ் இது எழுதிக்கோங்க. பிடிஎஃப் இதுதான். நோட்டேஷன் வந்து எக்ஸ் ஃபாலோஸ் காமா ஏ கமா லேம்டான்னு சொல்லுவோம். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், குமுலன்ஸ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு மீன், வேரியன்ஸ். மீன் அண்ட் வேரியன்ஸை வச்சு ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதோட ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார்முலா ஆல்சோ ஒன்று இருக்குது, எழுதிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, the sum of independent gamma variates is also a gamma variate. தனித்தனியாக gamma variate எடுத்து அதுக்கு சமேஷன் போட்டோன்னா we get also a gamma variate. ஸோ இதுதான் gamma டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அதர்வைஸ் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, if x follows normal distribution mu comma sigma square, then u is equal to 1/2 into x minus mu by sigma is a gamma variate, gamma 1/2 variate. Lambda is equal to 1/2 நீங்கள் ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ இந்த இது u வந்து இப்படி எடுத்தோம்னா இது வந்து காமா வேரியேட்டாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நார்மலும் காமா டிஸ்ட்ரிபியூஷனும் இங்கே மிங்கிள் ஆகுது. அதே நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் பாருங்கள். if x is a gamma mu variate and y is a independent gamma mu variate, then x plus y is a gamma mu plus v variate. அதே வந்து x by y is a beta 2 gamma comma mu variate. That is the ratio of 2 independent gamma variate is beta 2 variate. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அனதர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இருக்கிற இந்த மாதிரி பாயிண்ட்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து படிச்சுக்கணும். Third point, x by x plus y is a beta 1 mu comma gamma variate. Fourth point, let x follows beta 1 mu comma gamma and y follows gamma lambda comma mu plus gamma be independent random variables. Mu gamma lambda is greater than 0, then u is equal to xy is a gamma variate with parameter lambda and mu. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், அதை பேஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பீட்டா இன்டெக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்டோட ஃபார்முலா இன்டெக்ரல், பீட்டா இன்டெக்ரல், அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் பீட்டா ஆஃப் மியூ கமா காமா போட்டோம்ல அதோட வேல்யூ இது தான். நெக்ஸ்ட்டு இஃப் மியூ இஸ் ஈக்குவல் டு காமா இஸ் ஈக்குவல் டு 1, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, which is a PDF of uniform distribution. இதில் வந்து mu 1 gamma 1 போட்டோம்னா நம்மளுக்கு f of x வந்து 1 கிடைக்கும். இது வந்து PDF of uniform distribution. Third point, x follows beta 1 of mu comma gamma, then it can be easily provided that 1 minus x follows beta 1 of gamma comma mu. இங்கே mu gamma place மாறி இருக்கு, பார்த்துக்கோங்க. Fourth one, இந்த பீட்டா ஆஃப் மியூ கமா காமா பீட்டா ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி காமா ரிலேஷன்லையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே வந்து இன்டெக்ரலில் சொல்லியிருக்கோம், இங்கே வந்து காமா ரிலேஷனில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தந்திருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபஸ்ட்டு கைண்டு ஃபார்முலா முடியுது. பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் செகண்ட் கைண்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் அவ்வளோவா இல்லை, பாயிண்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு காஷி டிஸ்ட்ரிபியூஷன் போயிடலாம். காஷி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். எக்ஸ் ஃபாலோஸ் சி ஆஃப் லேம்டா கமா மியூனா பிடிஎஃப் வந்து திஸ் ஒன். அதே வந்து லேம்டா இஸ் ஈக்குவல் டு 1 போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது எக்ஸ் ஃபாலோஸ் சி ஆஃப் மியூ, அதோட பிடிஎஃப் ஃபங்க்ஷன் திஸ். இந்த ஃபங்க்ஷனில் வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா வி கெட் ஸ்டாண்டர்ட் காஷி டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா வி கெட் ஸ்டாண்டர்ட் காஷி டிஸ்ட்ரிபியூஷன்.
Next point, in x follows c of lambda comma mu, then x minus mu by lambda follows a standard Cauchy distribution. x minus mu by lambda ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணோம்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் Cauchy டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் Cauchy டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீன் வந்து 0, அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் e power minus modulus t. Next point, sum of two independent Cauchy variate is again Cauchy variate. அதுதான் நம்ம வந்து நோட்டேஷனில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. Next point, if xi is a standard Cauchy variate, then the arithmetic mean x1 plus x2 plus up to xk by k is also a standard Cauchy variate. xi வந்து ஸ்டாண்டர்ட் Cauchyயாக இருந்துச்சுன்னா arithmetic மீனும் வந்து ஸ்டாண்டர்ட் Cauchy. இது வரைக்கும் சமேஷன் பார்த்தோம், இங்கே வந்து arithmetic மீன்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 3 பாயிண்ட்டோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். If x is a standard Cauchy variate, then x squared is a beta variate of second kind with parameter 1/2, 1/2. That is, x வந்து standard Cauchy இருந்தால் x squared is follows beta 2 1/2, 1/2. So important point note பண்ணிக்கோங்க. அதே மாதிரி if x follows normal distribution 0, 1, that is standard normal distribution பார்த்தோம். அதே மாதிரி y follows normal distribution 0, 1 or independent random variable இருந்துச்சுன்னா x by y is also follows standard Cauchy distribution. Last point in this video, if x and y are independent normal variates with mean mu1 and mu2 and variance sigma 1 squared, sigma 2 squared respectively, then distribution at z is equal to x minus mu1 by y minus mu2 is a standard Cauchy distribution. Okay, இந்த பாயிண்டோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். Thank you for watching.